வணக்கம். எம்டிஎஸ் பேரோடை ஃபார்ம் மத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனேஜ் சேவல்கள் ஏன் இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க? ஒரு பண்ணையாளர் 100 தாய்க்கோழி வச்சுருக்கார் அப்படின்னா, அவரால் மாதத்திற்கு அதிகபட்சமாக எவ்வளோ குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும்? மொத்தத்தில் இந்த பெருவடை கோழி வளர்ப்பு லாபகரமானதா இல்லையா? பெருவடை கோழிகளை எங்கே வாங்கலாம்? அதை எப்படி வளர்க்கலாம்? எப்படி விற்பனை செய்யலாம்? இந்த மாதிரி விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நாள் தீர்க்க முடியாத சந்தேகங்கள் இருக்கும். இந்த பெருவடை கோழியில் எப்படி இப்படி இவ்வளோ குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க, இப்படி விற்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனேஜ் சேவல்கள் ஏன் இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே நிறைய பண்ணையாளர்கள் வெளி மாநிலத்திற்கு இந்த சேவல் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விற்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 10 பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது 5 பொருளோ 6 பொருளோ இந்த பந்தயம் அடிக்குது அப்படின்னும்போது, அந்த இடத்துல அந்த பண்ணையாளருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துருது. அப்படி வாங்கி கொடுக்கும்போது அந்த வியாபாரி பக்கத்தில் இருக்க வியாபாரிக்கு சொல்கிறாரு, அவர் இன்னொரு வியாபாரிக்கு சொல்கிறாரு. அந்த மாதிரி 10 பேர் வர இடத்துல கஸ்டமர் 10 பேர் வர இடத்துல ஒரு 30 பேர் வராங்க. 30 பேர் வராங்கன்றம்போது இவரால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியறதில்ல. புரியுதுங்களா? டிமாண்ட் அதிகமாகிடுது. அதனால் விலையை என்ன பண்ணுறாரு, 5000 விற்கக்கூடிய சேவலை 8000 இல்லை 10000 அப்படி விற்கிறாரு. இதுவே 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே போக 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 வருஷம் ஒரு 2000 3000 5000 இப்படி ஏற்றி இன்றைக்கி லட்சக்கணக்கில் சேவல்கள் விற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லைனேஜ் சேவல்கள், இந்த லைனேஜ் கோழிகளிலிருந்து மாதத்திற்கு ஒரு 100 குஞ்சோ 200 குஞ்சோ உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த லைனேஜ் கோழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக பெருவடை கோழிகள் ஒரு 2.25 ஒரு 3.25 கிலோ இருக்கும்னும்போது, இந்த லைனேஜ் கோழிகள் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 3.25 அந்த மாதிரி இருக்கும். 4 கிலோ 4 கிலோவுக்கு மேலேயும் இருக்குது. இப்படி இந்த எடை அதிகமாக அதனுடைய முட்டையிடும் திறன் குறையும். ஒரு நார்மலாக ஒரு பெருவடை ஒரு 14 முட்டை இடுது அப்படின்னா, இந்த லைனேஜ் கோழிகள் பார்த்திங்கன்னா 10லிருந்து ஒரு 12 முட்டை இல்லை அதற்கும் குறைவாக தான் இடும். அப்படி இடும்போது உங்களுக்கு 8 குஞ்சுகள் பொரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதை நம்ம பெரிய கோழியாக காப்பாற்றும் போது, அந்த குஞ்சுகளை வளர்த்து பெரிய கோழியாக மாற்றும் போது நம்ம கைக்கு ஒரு 6 அல்லது 7 தான் நிற்கும். அதில் தரமானது பார்த்திங்கன்னா 2ஓ 3ஓ தான் இருக்கும் சேவல்கள். அப்படி இதே நீங்கள் ஒரு 10 கோழிக்கு 10 லைனேஜ் கோழி வச்சுருக்கேன் அப்படின்னா, அதிலிருந்து வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு பேட்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 அப்படின்னும்போது வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேட்ச் தான் போட முடியும் லைனேஜ் கோழிகளை. அதாவது வருடத்திற்கு ஒரு 10 லைனேஜ் கோழி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நல்ல தரமான ஒரு பட்டாக்களாக இல்லை ரெடி கண்டிஷனில் கொடுக்குறீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 50லிருந்து அதிகபட்சம் ஒரு 70 பட்டாக்களை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி லைனேஜை ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ செட் பண்ண முடியாது நண்பா. அது லாங் ப்ராசஸ், நீண்ட காலம் எடுத்துக்கும். ஒரு 4லேருந்து 5 வருஷம் இல்லை அதற்கும் அதிகமான காலம் தான் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றதுக்காக 50,000மோ 1,00,000மோ விலை கொடுத்து அந்த லைனேஜ் சேவல்களை வாங்கின்னு அதிலிருந்து ப்ரீடிங் போட்டு ஒரு பேட்சுக்கு ஒரு 8 குஞ்சுகளோ 10 குஞ்சுகளோ உற்பத்தி பண்ணி அந்த 8 குஞ்சுகளும் லைனேஜ் குஞ்சுகள் அப்படி நான் விற்றேன் அப்படின்னா, விற்கிற எனக்கு லாபம், வாங்கிட்டு போகிற உங்களுக்கு லாபமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த 10ல் 2 அல்லது 3 பொருள் தான் தரமாக இருக்கும். மற்றது சாதாரணமாக இருக்கக்கூடிய சேவல்களுடைய தரத்தில் தான் இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் லைனேஜ் சேவல்களாக நீங்கள் வாங்கும்போது பட்டாக்களா அல்லது ரெடி கண்டிஷனில் சண்டை பார்த்து நீங்கள் வாங்குறது தான் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். அதிலிருந்து பொரிக்கக்கூடிய குஞ்சுகள் தான் உங்களுக்கு தரமானதாக இருக்கும். நீங்கள் 10 குஞ்சு வாங்கிட்டு போய் வளர்க்கும்போது எப்படியும் அதிலேருந்து நீங்கள் 5 பொருள் 6 பொருள் கழிச்சு விட்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு லைனேஜ் சேவல் வாங்குறீங்க அப்படின்னா, அதே சேவலை உங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போட்டு அதிகபட்சம் உங்களால் ஒரு 8000 9000 அவ்வளோதான் விற்க முடியும். 50,000த்துக்கு கண்டிப்பாக விற்க முடியாது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 50,000மோ 1,00,000மோ நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை அந்த சேவலுக்கு கிடையாது. அந்த சேவலை வச்சுருக்காரு பார்த்தீங்களா ஒரு ஆள், அவருக்கு தான் அந்த விலை. அப்போது என்னால் ஒரு சேவலை 20,000த்துக்கோ 30,000த்துக்கோ விற்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக விற்கலாம். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். அதுக்கு நீங்கள் பேர் எடுக்கணும்.
அதாவது நீங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய பட்டாக்கள் வந்து நல்ல சண்டை திறனோட நல்ல பந்தயம் அடிக்குது அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது தான் விலை. ஒரு பண்ணையாளர் 100 தாய்க்கோழி வச்சுருக்காரு அப்படின்னும்போது அவரால் அதிகபட்சமாக மாதத்திற்கு எத்தனை குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 100 தாய்க்கோழியுமே ஒரே நேரத்தில் முட்டைக்கு வராது நண்பா. அப்படி நம்ம 100 தாய்க்கோழியுமே ஒரே நேரத்தில் முட்டைக்கு வரதாவே வச்சுக்குவோம். அதாவது ஒரு தாய்க்கோழி 12 முட்டை இடுது அப்படின்னா 100 × 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 1200 முட்டை ஒரு பேட்சுக்கு. 1200 முட்டையே நீங்கள் இன்குபேட்டரில் வச்சு பொரிக்கும்போது குறைஞ்சபட்சம் 1000லேருந்து ஒரு 1050 நம்ம 1000மே வச்சுக்கலாம். அதை ப்ரூடிங் போட்டு காப்பாற்றும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 50 குஞ்சுகளாவது மார்ட்டாலிட்டி ஆகும். இல்லை 20, குறைஞ்சபட்சம் நம்ம 20, 30 கூட வச்சுப்போம். அதாவது மாதத்திற்கு ஒரு 900 முதல் 970 அதிகபட்சமாக இவ்வளோ குஞ்சுகளை மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும் மாதத்திற்கு 100 தாய்க்கோழியுமே முட்டையிட்டா மட்டும். இப்படி ஒரு பேட்சில் 1000 குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த பேட்ச் அந்த கோழி முட்டையிடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 2.5 மாதம் டைம் எடுத்துக்கும் முட்டைக்கு வர. அது முட்டைக்கு வரத்துக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 நாள் இல்லை ஒரு 15 நாள்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அடைப்படுக்க, அதாவது குஞ்சு பொரிக்க 21 நாள். அதுக்கப்புறம் அதை 2 மாதமாக வளர்க்க ஒரு 2 மாதம். ஆக மொத்தம் இடையில் வந்து ஒரு 5 மாதம் எனக்கு தேவைப்படுது. 100 தாய்க்கோழியுமே ஒரே டைமில் முட்டையிட்டு அதுலேருந்து 1000 குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி விற்றுட்டேன் அப்படின்னா அடுத்த பேட்ச் வரைக்கும் எனக்கு வந்து 5 மாதம் டைம் எடுத்துக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் ஒரு கணக்குக்காக தான் நண்பா. புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய தேதியில் நிறைய படித்த இளைஞர்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம இல்லை தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போக பிடிக்காம சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணி முன்னேற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருவிடை கோழி வளர்ப்புக்குள்ளே வராங்க. அப்படி வரக்கூடியவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் தான். இந்த யூடியூப்பில் உங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிடுறீங்க. அவங்களும் போயிட்டு தவறான இடத்துல வந்து முதலீடை போட்டு கடைசியில் ஏமாந்துடுறாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா சின்ன சின்ன பண்ணையாளர்கள், நிறைய சின்ன சின்ன பண்ணையாளர்கள் தரமான பொருள் வச்சுருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா முடிவுக்கு வராங்க, அடப்போடா எல்லாரும் வந்து சரியில்லாத ஒரு கோழிகளை கொடுத்து பெருவிடை கோழின்னு ஏமாத்துறாங்க, இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் வந்து லாபம் சம்பாதிச்சிறீங்க, அது தப்பு சொல்லலை நான். ஆனால் உங்களால் வந்து மற்ற நிறைய சின்ன சின்ன பண்ணையாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த புதுசாக பெருவிடை கோழி வளர்ப்புக்குள்ளே வரவங்க இந்த விளம்பரத்தை நம்பி போகாதீங்க. நல்லா அலசி ஆராய்ஞ்சு உங்கள் பக்கத்து ஊர்லேயே ஒரு 5 கோழியோ 10 கோழியோ வச்சு நல்ல பண்ணையாளர்கள் நல்ல தரமான பொருளை வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி வளங்க. 150 கம்மி ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் என்ன தான் 1 லட்சம் 1.5 லட்சம் விலை கொடுத்து லைனேஜ் சேவல்களை வாங்கிட்டு வந்து செட் பண்ணாலும் உங்களால் எடுத்த உடனே எல்லாம் 50,000 1 லட்சத்துக்காக உங்களால் சேவல் விற்க முடியாது. குறைஞ்சபட்சம் 5,000லேருந்து அதிகபட்சம் 7,000 8,000 அவ்வளோதான் விற்க முடியும். அதுக்கான என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். போக போக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றும் தப்பு சொல்ல கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி ஆசைப்பட்டு இந்த தொழிலுக்குள்ளே வர யாருமே வந்து இன்னொருத்தரை நம்பி தொழில் ஆரம்பிக்காதீங்க. அதாவது விற்பனை வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்கள் பண்ணையில் நடக்கிற அன்றாட இதை வந்து நீங்கள் அதில் பதிவிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு 10 கஸ்டமர் வரும்போது உங்களுக்கு ஒரு 2 கஸ்டமர் வரமாட்டாங்களா? அதே மாதிரி எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், எப்படி என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கற்றுக்கோங்க. நீங்களே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையான லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து எங்கிட்ட கொடுக்குறீங்க, ஆனால் இதை விற்று கொடுங்க அப்படின்னா அதிலிருந்து நான் 100 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலான்னு தான் பார்ப்பேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 500 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு கேட்டால் தப்பு இல்லை நண்பா. அவரும் வந்து ஏதோ நீங்களும் பிழைக்கணும்னு நினைப்பார். சிலர் வந்து இன்னும் அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. எனக்கு 300 ரூபாய்க்கு கொடுங்க, 350 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். இன்னும் ஏதேதோ சொல்லணும்னு நினச்சேன் நண்பா, சரியாக சொல்ல முடியல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் தெரிவிங்க. ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் அடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். தயவு செஞ்சு புதுசாக கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்ற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.